மென்டல் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மனநல பிரச்சனைகளை பொதுவாக 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று சைக்கோட்டிக் டிசார்டர்ஸ், இன்னொன்று நியூரோட்டிக் டிசார்டர்ஸ். சைக்கோட்டிக் டிசார்டர்ஸ் அப்படின்னா தீவிரமான மனநோய்கள், நியூரோட்டிக் டிசார்டர்ஸ் அப்படின்னா மிதமான மனநல பிரச்சனைகள். இந்த தீவிரமான மனநோய்களை குணப்படுத்துவது ரொம்ப கஷ்டம். அதை வாழ்நாள் முழுக்க கட்டுப்பாட்டில் வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மிதமான மனநல பிரச்சனைகளை, அதாவது நியூரோட்டிக் டிசார்டர்ஸை குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. மிதமான மனநல பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் பயம், பதட்டம், மனசோர்வு, விரக்தி, சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை சொல்லலாம். அதாவது டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஃபோபியா, ஸ்லீப்லெஸ்னஸ், அதாவது இன்சோம்னியா, இதான் வந்து பார்த்திங்கன்னா மிதமான மனநல பிரச்சனைகள். இந்த மாதிரியான நியூரோட்டிக் டிசார்டர்ஸ் அப்படிங்கிற இந்த மிதமான மனநல பிரச்சனைகளை அக்குபஞ்சர் சிகிச்சை மூலமாக குணமாக்கக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயம் உண்டு.